ஹலோ எவ்வான், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி கஸ்டமருக்கு வந்து ஒரு டைம்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம சிஸ்டம்ல வந்து கொடுத்துருந்தோம். பட் அதுல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஒரு டைம்ல வந்து அவங்க 10,000 கெப்பாசிட்டி போர்டு இருக்கிற ஒரு ஹவுஸுக்கு வந்து ஒரு டைம்ல செக் கொடுக்காம, இப்போ அவங்க கிட்ட செக் கம்மியா இருக்கிறதுனால அவங்க ஒரு டைம் 5,000 அனுப்பிட்டு பிளஸ் இன்னொரு நாள் வந்து இன்னொரு 5,000 அனுப்புறாங்க. பட் நம்ம சிஸ்டம் வந்து ஒரு டைம் நீங்க ஒரு 5,000 ஒரே ஒரு டைம்ல நீங்க 10,000 மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம். பட் அது வந்து அவங்களோட யூஸ் கேஸ் வந்து அப்படியே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து டஃபா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உங்களோட யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம சிஸ்டம்ல நியூவா ஒரே பிளேஸ்மெண்ட்ல நீங்க மல்டிபிள் டைம் செக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நீங்க பேட்ச் இன்வர்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து எந்த டேட் நீங்க பர்ச்சேஸ் உங்களுக்கு ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, என்ன போர்டு நீங்க வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ரொஃபைல், எந்த சப்ளையர்ட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு, இந்த போர்டு வந்து எனக்கு 6ஆம் தேதி வந்திருக்கு, 6,000 குவான்டிட்டி வந்து எனக்கு வந்து பேயபிள், நான் வந்து அவருக்கு அமௌண்ட் பே பண்ண போறேன், 100 வந்து எனக்கு அவர் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. இதுல நான் ரிசீவ் பண்றப்ப எனக்கு ஏதாவது இப்போ அவர் கொடுத்து விட்டதுல இருந்து நான் வந்து ரிசீவ் பண்றப்ப எனக்கு ஏதாவது மார்டாலிட்டி இருக்கு அப்படின்னா நான் மார்டாலிட்டியில கொடுக்கணும். தென் எனக்கு ஏதாவது டிவிஎஸ்என் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு வந்து 6,000 கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து 6,020 வந்திருக்கு. அந்த மாதிரி டிவிஎஸ்என் இருந்துச்சுன்னா நீங்க டிவிஎஸ்என்ல கொடுக்கலாம். எந்த டிவிஎஸ்எனுமே இல்லை அப்படின்னா நீங்க சேவ் பண்ணிடலாம். இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் இந்த பேட்ச்ல. திரும்பியும் நமக்கு இன்னொன்னு வருது அதே பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரியோ ஓப்பன் மல்டி பேட்ச்னு கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து டாப் அப்னு கொடுத்துட்டு திரும்ப எந்த டேட் வருது, எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து 7th டேட் வருது, இவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு வந்து ஒரு 4,006 வருது அப்படின்னா 4,006 பிளஸ் எனக்கு ஃப்ரீ வந்து 100 குவான்டிட்டி அப்படின்னா 100 கொடுத்துட்டு அதுல எனக்கு எந்த மார்டாலிட்டியும் இல்லை, நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஒரே பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னால 2 பர்ச்சேஸ் போட முடியுது. ஓவராலா என்னால இவ்வளவு நான் சிக்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கிறேன். எந்த டேட்ல அந்த 2வது சிக்ஸ் வந்துச்சோ அந்த டேட்ல போய் அந்த பண்ணையில அந்த ஸ்டாக்கும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலியமா அவங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.